என் ஃப்ரெண்டுக்கு S22 Ultra வாங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ரிலையன்ஸ் போனோம். அதுதான் வந்து இன்றைக்கி கண்டென்ட் அப்படின்னு முடிவு பண்ணி நானும் போயிட்டேன். சரிடா நானும் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்கள் போயிட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு S22 Ultra பார்த்தோம். ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. அதாவது 110னா எல்லாமே வந்து ஃபைனல் பண்ணி ஒரு 88க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் பண்ணாங்க, இன்க்ளூடிங் வாட்ச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், சரி மச்சான் நீ வாங்கிக்கடா நல்லாயிருக்கும்டா அந்த ஃபோனுன்னு சொல்லிட்டு அவனை வாங்க வச்சிட்டேன். சரி என் ஃப்ரெண்டுக்கு வாங்கியாச்சு, நானும் வாங்கணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஆசை வந்துருச்சு. சரி நானும் என் இன்னொரு பையனையும் கூப்பிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு நேராக பூர்விகா போனோம். பூர்விகா போனால் ரிலையன்ஸை விட பயங்கரமாக ஆஃபர் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஃபோனை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விலைக்கு நான் வாங்கியிருக்கேன். அது என்ன விலைன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த விலையை நான் வந்து ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன். ஃபோன் கையில் எடுத்தவொடனே பயங்கர ஃபீல், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அவ்வளோ ஹாப்பியான ஒரு ஃபீல். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோன்லாம் வந்து நான் என் லைஃப்லேயே நான் யூஸ் பண்ணதில்லைங்க. இருக்கிற உண்மை அதுதான். ஒரு மிடில் கிளாஸ் பையன்கிட்ட இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோன்லாம் வந்து செம்ம லுக்குங்க, ஒரு பயங்கர ப்ரீமியம். இந்த விலைக்கு இது கூட இல்லைனா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபோன்லாம் குறையே கிடையாது. அதுவும் அந்த டிஸ்பிளே ஆன் பண்ணும்போதே அப்பா வேறு லெவல், செம்ம பிரைட்னஸான டிஸ்பிளே. கண்டிப்பாக இது அன்பாக்சிங் பண்ணணும்னு நினச்சேன். பட் இந்த வீடியோவே அன்பாக்சிங் வீடியோ மாதிரி தான் ஆகிடுச்சு. ஏன்னா சார்ஜர் கொடுக்கல, எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், இதே அன்பாக்சிங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஃபோன் செம்மையாக இருக்குது, குவாலிட்டி வைஸும் வேறு லெவல் இருக்குது. ஜெயிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வார்த்தை வரமாட்டேங்குது. சரி இந்த ஃபோனு கூட மற்ற எல்லாமே வந்தது, அது எல்லாமே போட்டு கழிச்சிட்டு நெட் ப்ரைஸ் தான் நான் வந்து வாங்கினேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்ஸு ப்ளஸ் வந்து வாட்ச் 4லாம் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இதை வாங்கினேன். ஸோ இந்த ஃபோன் வேறு லெவல் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நண்பர் ஒருத்தர் பூர்வீகல் இருக்கார், அவர் தான் இதை இன்ஃபார்ம் பண்ணார். அவர் சொல்லனா நான் அது வாங்கியே இருக்க மாட்டேன். தீபாவளி அன்றைக்கி நீ இவ்வளோ பெரிய செலவு வச்ச என் நண்பனுக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். அவன் வாங்கலைன்னா அந்த ஃபோன் வாங்குகிற ஐடியாவும் இல்லை, எனக்கு இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். அதனால தான் S21 FE 5G வாங்கினேன். ஸோ ஃபோன்லாம் செம்மையாக இருக்குங்க, குறையே இல்லைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்கண்டி இந்த கலர் வாங்கினேன், அவன் வந்து க்ரீன் கலர் வாங்கினான். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.